வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசிட்டு நரி மாதிரி சைலண்டாக போயிடலான்னு பார்க்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் MS பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார். நிখিல் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார்? நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். லாஸ்ட் 3 நாள் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சார். எங்கள் 2 பேரையும் மொத்தமாக 27 இன்டர்வியூ ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டாரு. இன்னொரு தூரம் இந்த மாதிரி நிখিல் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆளையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ப்ரோ லாஸ்ட் மினிட்ல என்னை வேணான்ட்டாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நலன் சொன்னா, இல்லை வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேறு ஏதாவது ரோல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதிட்டியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜ்ட்ட போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவிகுமார் சார்கிட்ட போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணாக் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ப்ரோ. இன்னைக்கு அதோட சீக்வலையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. எஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் ஐம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போடுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, மூவருக்கும் நன்றி. தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் உங்களோட கின்னஸ் ரெக்கார்ட். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நிறைய காமெடியாக பேசணும்னு நினச்சேன், எல்லாமே மறந்துடுச்சு. இதுவே காமெடி தான். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ராகேஷ் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தது ராகேஷ் அண்ணா. முதல்ல ஃபோன் பண்ணி, கல்கி உனக்கு காசு வேணுமா இல்லை நல்ல கேரக்டர் வேணுமான்னு கேட்டாங்க. நான் நல்ல கேரக்டர் தானே வேணும் அப்படின்னேன். அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ராகேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அர்ஜுன் சார், இந்த படத்தில் வந்து நிறைய சொல்லலாம். வந்து எங்கள் டைரக்டரை பற்றி எல்லா வேலையுமே, மேனேஜர் வேலையிலேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டைரக்டர் எங்கள் டைரக்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாண்ண, நன்றிண்ணா. உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். கவி என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு படம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவி சார். சார், நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த கம்பெனியில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ சார். நன்றிண்ணே. அண்ட் அருள்தாசன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து சிவிகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கொள்கை மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவிகுமார் சார் ஆஃபீஸ் தான் அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் பூராமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. புதிய புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த, அந்த பண்ண தயங்கின
இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சுப்ரா சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சொல்ல புரியாது. ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய புதிய இளைஞர்களுக்கு வந்து, அதுவும் எப்படின்னா வழக்கமாக ஒரு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் நம்ம அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவி குமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். கட்டகத்தி விஜய் சார் வந்து நலன் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு. ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு நான் மகாநல்ல. பட் வந்து என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகளாக இருந்தாலும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலும் எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஸோ நான்மா நடித்ததே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகவும். அந்த சூதுகம் பண்ண ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தா அப்படி நானும் என்ன நினச்சே தெரியாது, ரொம்ப லைட்டாக. அப்போ எனக்கு அதோட வீரியம்னு தெரியல எனக்கு, ஆனால் அசால்ட்டாக ஒரு சுமாராக தான் இருந்தேன். அதான் உண்மை. ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் பட்டு சிரிச்சாங்க. பயங்கரமாக இருக்கடா, நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில். அதே மாதிரி இந்த படம் சூதுகவும் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. மறுபடியும் ஒரு படம் பண்ணியிருந்தா கூட இதுதான் ஒரு ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார். சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியாக போயிடலாம். ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை, நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சு பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கனாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுன் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கம் ஸ்ரீனிவாஸ் சங்கரா சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார், வணக்கம் சார். நான் அவர் படத்தில் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இல்லை அப்புறம் நடிகர் ஆகிட்டு சொல்ல போகிறேன். தப்பா இல்லை சார்? சார் ஆமாம், 16 ஒரு படம் எஸ்டி சபா டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போய் தான் இருக்குது. ஹீரோயின் வாகை சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம், சலூன்னு, சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும்.
தயாரிப்பாளருக்கு நிறைய பணம் கொட்டி மேலும் இது மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலை கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படம்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றிங்க. கவி. கவியா வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. சானா சார், நலன் சார், கார்த்தி சார், ரஞ்சித் சார்லாம் பேசிட்டு அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. என்ன பேசுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணவே பெரிய சந்தோஷம். என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பைக்கில் இன்னைக்கு காலையில் வந்துட்டு இருந்தபோது எல்லாம் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க சூகம் 2. அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. ரிலீஸ்க்கு நெருங்கி வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கூடயும் நானும் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நலன் சாருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அவர் பண்ணனால தான் எனக்கு பார்ட் 2ல் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அர்ஜுனனாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய கெரியரில், ஆக்டிங் கெரியரில் இந்த ரோல் கொடுத்து எனக்கு ஆக்டிங் கெரியர்லேயே ஒரு ஹோப் கொடுத்த கேரக்டர் இது. ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி. சிவி குமார் சார் அண்ட் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் வந்து எப்படின்னா, எங்கள் கேங் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்கிற மாதிரி நம்ம யாரை பெரிய ஆள் நம்ம அட்டாக் பண்ணால் அப்போ தான் நம்ம பெரிய ஆள் ஆகணும். அந்த மாதிரி எங்கள் கேங் இது. ஸோ எங்கள் சிவா சார், ஹரிஷா, கல்கினா, நாங்கள் 4 பேர் ஒரு கேங்கு. எங்கள் கேங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் ஆகட்டும், ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு கூட சேர்ந்து நடிக்கும்போது. ஸோ சிவா சார் எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் கேங்கு. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. எட்வின் ப்ரோ சூப்பராக பண்ணார், செம்ம வைபாக இருந்தது. ஸோ தேங்க்யூ எல்லோரும். டிசம்பர் 13 தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். கராத்தே கார்த்திக்னு. அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் 2வின் நாயகன், அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார். அவரை பற்றி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். வித் யுவர் பர்மிஷன். இல்லை ஸ்டேஜில் நின்று கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லாரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவர் வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு இப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமாக நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன், 19 வருஷமாக கோவப்படாத ஒரு மனுஷனை பற்றி பேசி இனி கோவப்பட்டுற போகிறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார், அவர் விட்டுடுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. ஸோ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களான்னா, இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட, எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னு. இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டைரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டைரக்டரோ அசோசியேட் டைரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ வந்து ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ டேட்டு 2 பேரையும் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நல்ல வேளை நம்மளாம் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளாக வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு
அதுலேயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவிகுமார் சாரும் தங்கராஜ் சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாக்டர் படத்தில் எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 5 நண்பர்கள் ஒன்றா போய் படம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம், இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமாக வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன், அதனால வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஒன்று தரக்குறைவாக வந்து இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்குது, நிறைய பேருடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நால்வருக்கும் நன்றி. அம்மா அப்பாவுக்கு நன்றி. அம்மா அப்பா வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் தென் Srinivas Kavinayam. So he was the one who identified me. He was the one who took me to Nalan sir. And Nalan sir ஓட அசோசியேட் ஆகிறதே ஒரு பெரிய பிளெஸிங். அவருடைய படமான சூதுகம் 2 கிடைச்சது ஐ திங்க் பிளெஸிங் இன் போனஸ். அண்ட் தென் சிவி குமார் சார், தங்கராஜ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜுன் அண்ணா ஃபர்ஸ்ட் தீம் சாங் பண்ணதுக்கப்புறம் ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா தான் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போச்சு. எனக்கு தெரியல நான் பண்ணுறேனான்னு, ஆனால் அதுக்கப்புறமா தான் லேட்டராக நான் தான் பண்ண போகிறேன் மியூசிக்ன்றது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். And then I want to thank my performance teacher Jenna, and then performing arts teacher Mike Dines. So thank you all. Thank you so much for coming here. நன்றி. வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 13 படம் ரிலீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை டிசம்பர் 13 எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கும் சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எட்வின் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகள் எழுதி கொடுத்தாலும் அந்த வரிகளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன் கம்போசிங் பண்ணுவாங்க, ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹரி கூட ஆல்ரெடி நான் அக்கரங்கிற மூவியில் ஃபுல் சாங் எழுதியிருந்தேன். ஹரியும் ரொம்ப எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஏதாவது சொல்லி அனுப்பு சார் ப்ளீஸ். வாங்க சார். சூதுகம் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக. அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது.
இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா 45 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை நான் நடிக்கிறேன். எம்எஸ் பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா சார் கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு, வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்திலே நடித்தவர் நான் இங்கே சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா. இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னன்னா இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும், ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதோ பிரமாதம் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளவு நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும் 6 மாதம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்துட்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அதனுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு, அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு அதுக்கு போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாறுதான்னு பாரு, மோந்து பாரு, முகர்ந்து பாருன்னு. ஆமாம் அப்படின்னா சிங்கத்துக்கு கோவம் வந்து அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாறுன்னு சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாய் வந்தது, ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாறுதலை பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் வந்து நாறுதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோமே சொல்லிட்டு நாரலை பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்தோடனே நேராக வந்து சிங்கத்தில் வந்து சிங்கம் என் வாயை மோந்து பாரு, முகர்ந்து பாரு, நாறுதான்னு கேட்டிருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளாக எனக்கு ஜலதோஷம், எந்த வாடியும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்போ நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டாக போயிட வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு என்னன்னா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு வந்து நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கு மரத்தடியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது, இதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம். அது கேரவனில் உட்காந்துருக்க மாதிரி தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவனில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா கர்ணா எல்லாரும் ஒரே கேரவனில் உட்காந்தார். இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை, இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்குது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடைகள் என்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்கின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால் அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற என்னோடு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.